வணக்கம் நண்பர்களே. இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வீடியோ. சமீபத்தில் ஒரு வாடிக்கையாளர் எனக்கு ஃபோன் செய்து ஏசியில் கேஸ் ஏற்ற வேண்டும், எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார். நான் அவரிடம் ஏசியில் சுத்தமாக கூலிங் இல்லையா அல்லது கம்மியாக இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் கூலிங் கம்மியாக இருக்கிறது, ஏற்கனவே பார்த்தவர்கள் கேஸ் ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றார். நான் அவருக்கு சொன்ன ஒரே விஷயம், சார், உங்களுக்கு ஓரளவு கூலிங் கிடைக்கிறது என்றால் கேஸ் குறைய வாய்ப்பு குறைவு. ஒருமுறை முறையான வாட்டர் ஜெட் சர்வீஸ் செய்தாலே கூலிங் பழையபடி வந்துவிடும் என்று கூறினேன். ஆனால் அவர், இல்லை சார், நீங்கள் வரும்போது கேஸ் சிலிண்டரையும் கையோடு கொண்டு வந்து விடுங்கள் என்று உறுதியாகச் சொன்னார். இப்போது இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த ஏசியின் உட்புறம் எவ்வளவு டஸ்ட் படிந்திருக்கிறது என்று தெரிகிறதா? இப்படி ஏசி முழுக்க தூசியும் அழுக்கும் அடைத்திருந்தால் காற்றோட்டம் சீராக இருக்காது. பிறகு எப்படி கூலிங் கிடைக்கும்? இதில் கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் உள்ளன. மின்சார கட்டணம். ஏசி அழுக்காக இருந்தால் செட் செய்த வெப்பநிலையை அடைய கம்ப்ரஸர் அதிக நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் உங்கள் கரண்ட் பில் கிடுகிடுவென உயரும். உடல் ஆரோக்கியம். ஏசி போட்டவுடன் நாம் அறையை லாக் செய்து விடுகிறோம். இந்த அழுக்கு நிறைந்த காயல்கள் வழியாக வரும் காற்றைத்தான் நாம் சுவாசிக்கிறோம். இது அலர்ஜி மற்றும் சுவாச பிரச்சனைகளை உண்டாக்கும். ஏசியின் ஆயுள். ஒரு பைக்குக்கு எப்படி இன்ஜின் ஆயில் முக்கியமோ அதேபோல ஏசிக்கு முறையான சர்வீஸ் மிக முக்கியம். அழுக்கோடு ஓடும்போது கம்ப்ரஸர் பழுதடைய வாய்ப்பு அதிகம். இந்த ஏசியின் ப்ளோவர் மற்றும் காயலை பாருங்கள். இதில் எவ்வளவு தடிமனாக தூசி படிந்திருக்கிறது என்று தெரிகிறதா? ஏசி என்பது உள்ளே இருக்கும் காற்றை இழுத்து அதை குளிர்வித்து மீண்டும் வெளியே தள்ளும் ஒரு இயந்திரம். இப்படி தூசிகள் காற்றோட்டத்தை மறைத்து கொண்டிருக்கும் போது ஏசியால் காற்றை இழுக்கவும் முடியாது, குளிர்ந்த காற்றை வெளியே தள்ளவும் முடியாது. இதை ஒரு சின்ன உதாரணம் மூலம் சொல்கிறேன். நமது தலையில் ஒரு 200 கிலோ எடையை தூக்கி வைத்துவிட்டு வேகமாக ஓடுங்கள் என்று சொன்னால் நம்மால் முடியுமா? அந்த பாரம் நம்மை எவ்வளவு கஷ்டப்படுத்தும். அதே நிலைமைதான் இந்த ஏசிக்கும். இந்த கனெக்டிங் ஜாக்கெட்ல 7 ஆம்பியர்ஸ்க்கு மேல கரண்ட் வருது. இந்த இடத்துல இவ்வளவு தூசியும் துருவும் இருந்தா சின்னதா ஒரு ஸ்பார்க் வந்தா கூட போதும். அந்த தூசியே ஒரு நொடியில தீ விபத்துக்கு காரணமாயிடும். நீங்க சாதாரணமா நினைக்கிற இந்த தூசி உங்க ஏசிய மட்டும் இல்ல, உங்க வீட்டையே ஆபத்துக்குள்ளாக்கும். இந்த தூசிகள் ஏசியின் மீது ஏற்றப்பட்ட ஒரு தேவையற்ற சுமை. இந்த சுமையோடு இயந்திரம் இயங்கும் போது அது மூச்சு விட திணறும். இதனால்தான் கம்ப்ரஸர் அளவுக்கு அதிகமாக சூடாகி சீக்கிரம் பழுதடைகிறது. இயந்திரம் அதிக சக்தியை பயன்படுத்துவதால் உங்கள் மின்சார பயன்பாடு அதிகரிக்கிறது. இயந்திரமும் ஒரு உயிரில்லாத மனிதனைப் போலத்தான். அதற்கு சரியான முறையில் சர்வீஸ் செய்து பாரத்தை குறைத்தால் மட்டுமே அது நமக்கு நீண்ட காலத்திற்கு சிறந்த குளிர்ச்சியை தரும். இந்த வாட்டர் ஸ்ப்ரேக்கன் அடிக்கும் போது பாருங்க எவ்வளோ கருப்பா டஸ்ட் வெளியே வருதுன்னு. வெளியே சுத்தமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள இவ்வளோ அழுக்கு ஒளிஞ்சிருக்கு. இந்த டஸ்ட் எல்லாம் வெளியே வந்தாதான் உங்க ஏசி நிம்மதியா மூச்சு விடும், உங்களுக்கு நல்ல கூலிங் கிடைக்கும். இவ்வளவு அழுக்கு படிந்த காயல் வழியா வர்ற காற்றை தான் நம்ம சுவாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இது நம்ம உடம்புக்கு எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கும்னு. இந்த ப்ளோவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் வாட்டர் சர்வீஸ் செய்த பிறகு எவ்வளவு பளிச்சென்று இருக்குன்னு பாருங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க எவ்வளவு பயங்கரமா அழுக்கு படிஞ்சிருக்குன்னு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம்தான் உங்க ஏசியோட கூலிங். ஒரு மிஷின் சரியா வேலை செய்யணும்னா இந்த அளவுக்கு சுத்தம் கண்டிப்பா அவசியம். பார்த்தீங்களா முறையான சர்வீஸ் எவ்வளவு பெரிய மாற்றத்தை தருதுன்னு? இப்போது பாருங்கள், நமது வாட்டர் ஜெட் பம்ப் மூலம் சர்வீஸ் செய்த பிறகு ஏசி எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்று. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கூலிங் குறைய காரணம் கேஸ் கிடையாது, இந்த தூசிகள் தான். நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். உங்கள் ஏசியில் உள்ள டஸ்ட் ஃபில்டரை நீங்களே எடுத்து 10 நாட்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்யுங்கள். அப்படி செய்தாலே இவ்வளவு தூசி உள்ளே போகாது. ஏசியில் கூலிங் குறைந்தால் உடனே கேஸ் தீர்ந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம். முதலில் தகுந்த ஒரு டெக்னீஷியனை வைத்து முழுமையாக சர்வீஸ் செய்து பாருங்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்போம். இந்த 2 ஃபில்டருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒன்னு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு தெளிவா இருக்கு, ஆனா இன்னொன்னு பாருங்க எந்த அளவுக்கு டஸ்ட் அடைச்சிருக்குன்னு. ஏசியோட முகப்பிலேயே இந்த ஃபில்டர் இருக்கிறதுக்கு காரணமே கஸ்டமர் நீங்களே இதை ஈஸியா கழட்டி கிளீன் பண்ணணுங்கிறதுக்காகத்தான். ஆனா நம்மள நிறைய பேர் இதை செய்யறதே இல்லை. நீங்க செய்ய வேண்டியது இவ்வளவுதான்.
ஒரு 10லிருந்து 15 நாளைக்கு ஒரு முறை இந்த ஃபில்டரை நீங்களே எடுத்து சாதாரண தண்ணியில வாஷ் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் எங்களை மாதிரி டெக்னீஷியனை வச்சு முறையான வாட்டர் சர்வீஸ் பண்ணுங்க. இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சாலே போதும். உங்க ஏசியில சீக்கிரம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஏசியோட ஆயுளும் கூடும். ஆரம்பத்தில் கூலிங் சுத்தமாக இல்லை. கேஸ் ஏற்றித்தான் ஆக வேண்டும் என்று கஸ்டமர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் நாம் கேஸ் எதுவும் ஏற்றாமல் பக்காவாக ஒரு ஃபுல் வாட்டர் சர்வீஸ் மட்டும் செய்தோம். இப்போ பாருங்க, ஏசியை 26°C வைத்தாலே வெறும் 10 நிமிஷத்துல ரூம் நல்லா ஜில்லுன்னு மாறிடுச்சு. கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி. கேஸ் ஏத்தாமலேயே சரியான சர்வீஸ் மூலமா அவரோட பணத்தையும் மிச்சப்படுத்தியாச்சு. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கும் நேர்மையான ஏசி சர்வீஸிற்கும் நமது VRR பெஸ்ட் சர்வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறந்த முறையில் ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் சர்வீஸ் செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். VRR பெஸ்ட் சர்வீஸ் மதுரை தொடர்புக்கு 989-461-9154. நன்றி நண்பர்களே.